விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்ற பெயர் என்ன? சந்தேகமே இல்லாம நம்ம இஸ்ரோ தான். நிலவோட தென் துருவத்துல சந்திராயன்-3 விண்கலத்தை இறக்கி உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வச்ச பெருமை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு உண்டு. இப்போ கூட மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போற ககன்யான் திட்டத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு அரசு நிறுவனத்துல இருந்து கடந்த சில மாசங்கள்ல மட்டும் 100க்கும் மேற்பட்ட டாப் கிளாஸ் விஞ்ஞானிகள் திடீர்னு தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா விருப்ப ஓய்வு VRS பெற்று வெளியேறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது ஏதோ சாதாரண கிளினிக்கல் ஸ்டாஃப் பத்தின விஷயம் கிடையாது. இந்தியாவின் மிக முக்கியமான விண்வெளி திட்டங்களை முன்னின்று நடத்தின மூத்த நிபுணர்கள் இப்போ இஸ்ரோவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா வெளியேறிட்டு இருக்காங்க. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகி இருக்கு அப்படின்னா, மத்திய அரசோட விண்வெளித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஒரு அவசர அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இனிமே விஞ்ஞானிகள் நினைச்ச உடனே VRS வாங்கவோ ராஜினாமா செய்யவோ முடியாதுன்னு விதிகளையே மாத்திருக்காங்க. ஏன் இந்த திடீர் கூட்டு ராஜினாமா? நம்ம விஞ்ஞானிகள் எல்லாரும் ஏன் இஸ்ரோவை விட்டு ஓடுறாங்க? இதனால ககன்யான் திட்டம் முடங்கிடுமா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அசுர வளர்ச்சி என்ன? இதனுடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோ உங்களுக்காக டீடைலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தை துல்லியமா பார்த்துருவோம். இஸ்ரோ அதிகாரப்பூர்வமா எண்ணிக்கையை வெளியிடல அப்படின்னாலும் கூட நம்பகமான இஸ்ரோ வட்டாரங்கள் இருந்து வர தகவல்கள் நமக்கு பயங்கர ஷாக்க கொடுக்குது. கடந்த சில மாதங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 100ல இருந்து 120 விஞ்ஞானிகள் இஸ்ரோவை விட்டு வெளியேறி இருக்காங்களாமா. இதுல கொடுமை என்னன்னா, விண்வெளித்துறையில மிக முக்கியமான 2 மையங்கள்ல இருந்து தான் அதிகப்படியான ஆட்கள் போயிருக்காங்க. ஒன்னு பெங்களூர்ல இருக்கக்கூடிய URSC, அதாவது UR ராவ் சேட்டலைட் சென்டர், இஸ்ரோவோட சேட்டலைட்டுகளை தயாரிக்கக்கூடிய முதன்மையான மையம் இது. இங்க இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 80 விஞ்ஞானிகள் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு திருவனந்தபுரம் இருக்கக்கூடிய VSSC, அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், இஸ்ரோவுக்கு தேவையான பிரம்மாண்ட ராக்கெட்டுகளை உருவாக்கக்கூடிய இடம் இது. இங்க இருந்து 20க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் வெளியில போயிருக்காங்க. இது போக இன்னும் பல ராஜினாமா கடிதங்கள் இப்போ டேபிள்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இஸ்ரோவுல மொத்தம் 14,600க்கும் அதிகமான ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கள 100 பேர் 120 பேர் தானே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் எண்ணிக்கை இல்லைங்க, குவாலிட்டி. வெளியில போனவங்க எல்லாருமே சந்திராயன்-3, ஸ்பேடெக்ஸ் மற்றும் LVM-3 போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள்ல பல வருஷம் அனுபவம் வாய்ந்த பில்லர்கள் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிலவுல சந்திராயன்-3 லேண்டரை பாதுகாப்பா இறக்கிறதுக்காக 1,00,000க்கும் அதிகமான சிமுலேஷன்ஸ்களை செஞ்சு பார்த்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆதித்யா ரல்லபல்லி மற்றும் LVM-3 ராக்கெட் திட்ட இயக்குனரான விக்டர் ஜோசப் ஸ்பேடெக்ஸ் திட்டத்தினுடைய முக்கிய இயக்குனர்கள்னு இஸ்ரோவினுடைய மூளையாக செயல்பட்டவங்களே இப்போ வெளியில போயிருக்காங்க. இவங்களோட இடத்தை கல்லூரிகள்ல இருந்து வர்ற புதிய பட்டதாரிகளை வச்சு உடனே நிரப்பவே முடியாது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கவலை. சரிப்பா, இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க ஏன் திடீர்னு தங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் விட்டு ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி 4 மிக முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. காரணம் 1, தனியார் விண்வெளி நிறுவனங்களுடைய அசுர வளர்ச்சி, பிரைவேட் ஸ்பேஸ் பூம். நம்ம இந்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு விண்வெளித்துறையை தனியாருக்கும் திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய விண்வெளித்துறையில ஒரு புரட்சியே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நாட்டுல ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், அக்னிகுல் கோஸ்மோஸ், பிக்சல், பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ், துருவா ஸ்பேஸ்னு ஏகப்பட்ட பிரைவேட் விண்வெளி ஸ்டார்ட் அப்கள் அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க சொந்தமா ராக்கெட்டுகளையும் செயற்கைக்கோள்களையும் தயாரிச்சு வெற்றிகரமா விண்ணுக்கு அனுப்பிக்கிட்டும் இருக்காங்க. இந்த நிறுவனங்களுக்கு இப்போ இஸ்ரோ மாதிரி அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க. இதுதான் காரணம் 1. காரணம் 2, அள்ளி கொடுக்கும் சம்பளமும் பங்குகளும். எவ்வளவுதான் நாட்டுப்பற்று அசுர வேலைன்னு இருந்தாலும் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும் இல்லையா? அரசு நிறுவனமான இஸ்ரோவுல 7வது ஊதிய குழுவின் படிதான் சம்பளம் தர முடியும். ஆனா இந்த தனியார் ஸ்டார்ட் அப்புகள் $பில்லியன் முதலீடுகளை வச்சிருக்காங்க. அவங்க நம்ம விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோவை விட பல மடங்கு அதிக சம்பளம் தர்றாங்களாமா. அது மட்டும் இல்லாம நிறுவனத்தோட பங்குகளை, அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அல்லது ESOPs இதெல்லாம் தர்றாங்களாமா. கம்பெனி வளர வளர விஞ்ஞானிகளும் கோடீஸ்வரர்களாக முடியும். பிளஸ் இஸ்ரோவில் இருந்து ரிட்டையர்ட் ஆன மூத்த அதிகாரிகளே இப்போ இந்த தனியார் நிறுவனங்கள்ல CEOக்களாகவும் அட்வைசர்களாகவும் இருக்காங்க. இதனால அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இளம் விஞ்ஞானிகள் ரொம்பவே விரும்புறாங்க. காரணம் 3, திட்டங்கள் தாமதமாகிறது, மிஷன் டிலேஸ். விஞ்ஞானிகளுக்கு எப்பவுமே புதுசா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இஸ்ரோவில் ககன்யான் டெஸ்ட் பிளைட், அதாவது ககன்யான் G1, SSLV-L1, GSLV-F-17, அப்புறம் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட பண்ற PSLV-N1 போன்ற பல திட்டங்கள் சொன்ன டைமுக்கு நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கு. குறிப்பா இந்த வருஷ தொடக்கத்தில் நடந்த 2 PSLV பின்னடைவுகளுக்கு அப்புறமா அடுத்தடுத்த லான்ச் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே ஸ்லோ ஆயிடுச்சு. இதனால தங்களுடைய கரியர் தேங்கிடுமோ ஒரே இடத்துல அப்படின்னு விஞ்ஞானிகள் பயப்படுறாங்களாமா. காரணம் 4, நிர்வாக குறைபாடுகள். இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்க. தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரோவில் முடிவெடுக்கிற அதிகாரம் முழுக்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய தலைவரோட அலுவலகத்துல மட்டும் தான் குவிஞ்சிருக்கான். இதனால சின்ன ஒரு அப்ரூவலுக்கு கூட விஞ்ஞானிகள் மாச கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்காமா. இதனால அவங்களுடைய பணி சுதந்திரம், அந்த ஒர்க் ஃப்ரீடம் அப்படின்றது பாதிக்கப்படுது. ஆனா தனியார் கம்பெனிகள்ல உடனுக்குடன் முடிவெடுத்து புத்தாக்க சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாமா. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது வழக்கமா நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய மூளை வடிகால், பிரெயின் ட்ரெயின் கிடையாது. அதாவது படிச்சுட்டு அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ ஓடுற கதை கிடையாது. இது இந்தியாவிற்குள்ளேயே நடக்கக்கூடிய திறமை மறுபகிர்வு, அதாவது டேலண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன். அங்க இருக்கக்கூடிய நாசா விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் ரொம்ப சாதாரணமா எலான் மஸ்கோட SpaceX நிறுவனத்துக்கோ இல்ல ஜெஃப் பெசோஸோட ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்துக்கோ மாறுவாங்க. இது அங்க ரொம்ப சகஜம். ஏன்னா அங்க விண்வெளித்துறை ஒரு முதிர்ச்சி அடைந்த பிசினஸாவே மாறிடுச்சு. அதே போன்ற ஒரு ஆரோக்கியமான முதிர்ச்சி அடைந்த விண்வெளி சூழல் இப்போ நம்ம இந்தியாவிலேயுமே உருவாக தொடங்கி இருக்கு. ஒரு
ஒரு இன்ஜினியருக்கு இஸ்ரோ மட்டும்தான் ஒரே சாய்ஸ்னு இருந்த நிலை மாறி இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இது ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சிக்கு நல்லதுதான் அப்படின்னு சொன்னாலும் கூட இஸ்ரோவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தலைவலியாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானிகள் இப்படி மொத்தமா கிளம்பினா கோடிக்கணக்கான ரூபாய் பட்ஜெட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ககன்யான் திட்டம் என்ன ஆகிறது? அதனாலதான் மத்திய விண்வெளித்துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஒரு அவசர உள்நாட்டு உத்தரவு போட்டாங்க. இதன்படி ககன்யான் மற்றும் முக்கிய விண்வெளி திட்டங்களை வேலை செய்யக்கூடிய குரூப் ஏ பிரிவை சேர்ந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களோட ராஜினாமா கடிதங்களையோ விஆர்எஸ் விண்ணப்பங்களையோ அந்தந்த இஸ்ரோ மைய இயக்குநர்கள் இனிமே தன்னிச்சையா அப்ரூவ் பண்ணவே கூடாது. அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய விண்வெளித்துறையோட நேரடி ஒப்புதலை பெற்றாகணும். அதாவது உங்களை அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட மாட்டோம்னு மறைமுகமா தடுத்து நிறுத்துறதுக்கான வேலை இது. இதை பத்தி இஸ்ரோ தலைவர் வி நாராயணா அவர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க ரொம்ப கூலா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ஆமா, சில ஊழியர்கள் வெளியில போறது உண்மைதான். அது எல்லா நிறுவனங்களையும் நடக்கிற வழக்கமான விஷயம் தானே. இந்த அரசாங்க உத்தரவு விஞ்ஞானிகளை பலவந்தமா தடுத்து நிறுத்துறதுக்காக இல்ல, மாறா நம்ம தேசத்தோட முக்கியமான திட்டங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தொடர்ந்து நடக்கிறத உறுதி செய்யத்தான். ஒருத்தர் போனா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றதே எங்க கிட்ட திறமையான விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்க இதை முறையா கையாண்டுட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. இதே போல அறிவியல் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்களும் பெரிய அமைப்புகள்ல பணியாளர்கள் வருவதும் போவதும் வழக்கம் தானே அப்படின்னு இதை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆனா அரசு இந்த அளவுக்கு விதிகளை கடுமையாக்கி இருக்கிறதே நிலைமையோட தீவிரம் என்ன அப்படின்றத நமக்கு தெளிவா காட்டுது. அரசு இப்போதைக்கு விதிகளை கடுமையாக்கி விஞ்ஞானிகளை லாக் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இதனால ஒரு நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்குன்னு விண்வெளி நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. நீங்க இப்படி எக்ஸிட் ரூல்ஸை கடுமையாக்கினா வருங்காலத்தில் விண்வெளித்துறைக்கு வர விரும்புற இளம் இன்ஜினியர்கள் ஐஐடி பட்டதாரிகள் அரசு வேலைக்கு போனா சிக்கி போகணும்னு பயந்துகிட்டு இஸ்ரோ பக்கமே வரமாட்டாங்க. அது இன்னும் பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நிபுணர்கள் ஒரு அருமையான ஐடியாவை முன்வைக்கிறாங்க. அமெரிக்காவோட நாசா பயன்படுத்துற அதே ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹைபிரிட் மாடலை இஸ்ரோவும் கொண்டு வரணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு மட்டும் தற்காலிகமா தனியார் விஞ்ஞானிகளையோ அல்லது பொறியாளர்களையோ ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தணும். இதன் மூலமா இஸ்ரோ தனது முழு கவனத்தையும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டங்கள் மற்றும் ஆழமான விண்வெளி ஆராய்ச்சி போன்ற மெகா ப்ராஜெக்டுகளை மட்டுமே செலுத்த முடியும். சேட்டலைட் செய்யறது, ராக்கெட் லான்ச் பண்றது போன்ற வழக்கமான வேலைகளை தனியார்கிட்ட ஒப்படைச்சிடலாம். பல்லாண்டுகளா விண்வெளி பொறியாளர்களுக்கு இஸ்ரோ மட்டும் தான் ஒரே புகலிடமா ஒரே ஆப்ஷனா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. தனியார் நிறுவனங்கள் போட்டி சம்பளத்தையும் அசுர வளர்ச்சியையும் தர்றதுனால திறமையான புது ஆட்களை ஈர்க்கிறத விட உள்ள இருக்கிற திறமசாலிகளை தக்க வச்சுக்கிறது தான் இஸ்ரோவுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஒரே ஆப்ஷன் கூட சொல்லலாம். அரசின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் ககன்யான் திட்டத்தை தற்காலிகமா காப்பாற்றலாம். ஆனா நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா இஸ்ரோ தன்னுடைய நிர்வாக நடைமுறைகளையும் சம்பள கட்டமைப்பையும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு. நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் எந்த ஒரு சவாலையுமே தகர்த்தெறிஞ்சு பழகினவங்க தான். இந்த மனிதவள நெருக்கடியையும் தாண்டி ககன்யான் திட்டத்தை அவங்க வெற்றிகரமா முடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஞ்ஞானிகள் தனியார் நிறுவனங்களுக்கு மாறுறது சரியா, அல்லது அரசு இன்னும் கடுமையான விதிகளை கொண்டு வரணுமா, இல்ல இஸ்ரோ அமைப்பு அங்க இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகளை தக்க வைக்கிறதுக்கு இன்னும் என்ன மாதிரியான கட்டமைப்புகளை முன்னமைக்கணும்? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.